بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها اللهم رب هذه إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد புகழனைத்தும் ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. மாண்பும் உயர்மிக்க அல்லாஹ்வை நாங்கள் போற்றி புகழ்கின்றோம். அவனிடமே நாங்கள் அனைத்து உதவியும் தேடுகிறோம். அல்லாஹ் யாருக்கு நேர் வழிகாட்டினானோ அவரை வழிகெடுப்பவர் எவரும் இல்லை. யாரை அவன் வழிகேட்டில் விட்டானோ அவருக்கு நேர் வழிகாட்ட எவரும் இல்லை. வணக்கத்துக்கு உரியவன் அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை. அவன் தனித்தவன், அவனுக்கு யாதொன்றும் இணையில்லை என்று நான் உளமாற சாட்சி சொல்கிறேன். மேலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுடைய திருத்தூதரும் அவனுடைய அடியாருமாக இருக்கிறார் என்று மேலும் நான் உளமாற சாட்சி சொல்கிறேன். அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் கடமையாக்கி இந்த ஜும்மா தொழுகையை தொழுவதற்காக அவனுடைய இல்லத்தில் அமர்ந்திருக்கும் நம் மீதும் நம் குடும்பத்தாரின் மீதும் இந்த சத்திய மார்க்கமான தீனில் இஸ்லாமே தன்னுடைய உயிர் சுவாசமாக சுவாசித்த சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்கள் மீதும் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பி வாழுகின்ற ஒவ்வொரு மூமின்கள் மீதும் முஸ்லிம்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றும் உண்டாகும் என்று இறைஞ்சவனாக இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கிறேன். இந்த ஜும்மாவுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு ஒரு முஸ்லீமின் கடமைகள் என்கின்ற தலைப்பு இந்த ஜும்மாவுக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது. தலைப்புக்கு செல்வதற்கு முன்னால் அல்லாஹுடைய தூதர் இந்த சமூகத்துக்கு வலியுறுத்திய நபிமொழியை உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். அன் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு வகால் قال رسول الله صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رواه سنن النسائي. சுனன் நஸீ என்கின்ற நூலில் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், செய்திகளில் உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதமான குர்ஆன் ஆகும். வழிகாட்டுதலில் அழகானது நேர்த்தியானது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் ஆகும். காரியங்களில் மிகவும் கெட்டது தீனின் பெயரால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாகக்கூடிய அனாச்சாரம். ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் சேர்க்கும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை இந்த சமூகத்துக்கு எச்சரித்தார்களோ அந்த நபி ஒளியை நினைவுபடுத்துகிறேன். அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கிய பேரருள் இந்த இஸ்லாம் என்கின்ற இந்த வாழ்க்கை நெறியாகும். இந்த இஸ்லாம் என்கின்ற வாழ்க்கை நெறியை ஏற்று வாழ்கின்ற நாம் இந்த உலகில் எப்படி வாழ வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு தெளிவாக வரையறை செய்கிறது. ஒரு முஸ்லிம் தன்னுடைய பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள், தன்னுடைய சகோதரருக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இந்த சமூகத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் இந்த மார்க்கம் தெளிவாக விரிவுரையாக கூறுகிறது. அதில் மிக முக்கியமாக ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதர முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். சஹீஹ் புகாரில வரக்கூடிய செய்தி 1240வது செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஹக்கு முஸ்லிம் அல முஸ்லிமின் ஹம்ஸ். ஒரு முஸ்லிம் தன்னுடைய முஸ்லிம் சகோதரனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 5 என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். இஸ்லாமுடைய அடிப்படை, இந்த மார்க்கத்தினுடைய கொள்கையுடைய அடிப்படையானது சமத்துவமும் சகோதரத்துவம் தான். இந்த உலகில் அதிகமாக விமர்சிக்கப்படுகின்ற மார்க்கம் இஸ்லாம். இந்த உலகில் அதிக மக்கள் விரும்பி ஏற்றுக்கொள்கின்ற மார்க்கமும் இஸ்லாமாகத்தான் இருக்கிறது. இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படையான கொள்கை
இந்த மக்கள் இந்த மார்க்கத்தை இன்னும் நேசிப்பதற்கும் இந்த மார்க்கத்தில் வந்து சேர்வதற்கும் அடிப்படையான காரணம் இது இஸ்லாம் சொல்லுகின்ற சமத்துவம், இஸ்லாம் கூறுகின்ற சகோதரத்துவம். அந்த சகோதரத்துவத்தை தான் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது. அல்லாஹுடைய தூதர் 5 காரியத்தை, சகோதரத்துவத்தை நிலைநிறுத்தக்கூடிய 5 காரணிகளை அல்லாஹுடைய தூதர் நமக்கு வலியுறுத்தி கூறுகிறார். அதில் மிக முக்கியமாக அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ரத்து சலாம், சலாமுக்கு நீங்கள் பதில் அளிப்பது என்றார்கள். ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதர முஸ்லிமை காணும் போது சலாமுன அலைக்கும் என்று அழகான முகமன் கூறுவதும் அந்த முகமனுக்கு அழகான முறையில் பதில் அளிப்பதும் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். இரண்டாவதாக அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், இயாதத்துல் மரீத், நோயாளியின் உடல் நலம் விசாரிப்பது என்றார்கள். ஒரு சகோதர முஸ்லிம் உடல் நலம் குன்றி காணும் போது அந்த உடல் நலம் குன்றிய முஸ்லிமை கண்டு அவருடைய நோயை குறித்து விசாரிப்பது, ஆறுதல் கூறுவது என்றார்கள். மூன்றாவதாக அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வது என்று கூறினார்கள். நான்காவதாக அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், இஜாபத்து தாவா, விருந்து அழைப்பை ஏற்றுக்கொள்வது என்றார்கள். ஐந்தாவதாக அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், தஷ்மீத்துல் ஆதிஸ், தும்மினால் மறுமொழி கூறுவது என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். இந்த 5 காரியமும் மிக முக்கியமான இஸ்லாமிய சகோதரத்தை நிலைநிறுத்தக்கூடியது. அல்லாஹுடைய தூதர் இந்த 5 காரியம் ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதரனுக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமையாக அல்லாஹுடைய தூதர் வலியுறுத்தினார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அதில் மிக முக்கியமான முதன்மையானது ரத்து சலாம், சலாமுக்கு நீங்கள் பதில் அளிப்பது என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள். ஒரு சகோதர முஸ்லிமை காணும் போது சலாமுன அலைக்கும் என்று கூறுவதும் அதற்கு பதில் அளிப்பதும் ஒரு முஸ்லிம்களின் கடமையாக அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். சலாம் என்கின்ற வார்த்தை அன்பு, அமைதி, ஈடேற்றம் என்கின்ற விரிந்த பொருள் கொன்ற ஒரு வார்த்தை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல் நபியும் முதல் மனிதராக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த வார்த்தையை கற்றுத்தந்தார். இந்த சலாம் என்கின்றது மனித குலத்துக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கற்றுத்தந்த அழகிய முகமன், எங்கும் எப்போதும் யாருக்கும் சொல்லுகின்ற விதத்தில் அழகாக அந்த வாசகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமைத்து இருக்கிறார். அல்லாஹுடைய தூதர் நம்மிடையே அந்த சலாம் என்கின்ற அந்த அழகான இஸ்லாமிய முகமன் பரவலாக்க வேண்டும் என்று கூறினார். ஜாமி திருமதியில வரக்கூடிய செய்தி 2409வது செய்தி. அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்தார்கள். ஹிஜ்ரத் என்றால் தன்னுடைய மார்க்கத்திற்காக, தன்னுடைய கொள்கைக்காக தன்னுடைய செல்வம், நாட்டை அனைத்தும் இழந்து ஏதோ ஒரு நாட்டுக்கு அகதியாக செல்வதுதான் ஹிஜ்ரத். அல்லாஹுடைய தூதர் மக்காவில் பிறந்தார்கள், மக்காவில் வாழ்ந்தார்கள். இந்த சத்திய கொள்கையான தீன் இஸ்லாமை, தௌஹீதை எடுத்துரைக்கும் போது வாழ முடியாத மிக பெரும் துன்பத்தை அந்த சமூகம் சந்தித்தது. அல்லாஹுடைய தூதர் ஏதோ ஒரு நாட்டுக்கு பயணம் செய்தார்கள், இறுதியில் மதீனாவை வந்து அடைந்தார்கள். அல்லாஹுடைய தூதர் மதீனா வருவதற்கு முன்பே அங்கு இருக்கக்கூடிய மக்கள் இஸ்லாமை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றிருந்தார்கள். மதீனாவில் வாழக்கூடியவர்கள் அன்சாரிகள். யார் இஸ்லாமை ஏற்று மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்தார்களோ அவர்கள் இஸ்லாம் முஹாஜிர் என்று குறிப்பிடுகிறார். அல்லாஹுடைய தூதர் மதீனாவை நோக்கி வருகிறார்கள் என்ற செய்தி மதீனாவாசிகள் அன்சாரிகளுக்கு கேள்விப்படுகிறார்கள். ஒவ்வொரு நாளும் அல்லாஹுடைய தூதருடைய வருகையை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் நீண்ட நெடிய பயணம் மேற்கொண்டு அல்லாஹுடைய தூதர் அந்த மதீனாவை வந்து அடைகிறார்கள். மதீனாவில் அல்லாஹுடைய தூதரும் அவருடைய உண்மை தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களையும் அந்த சமூகம் ஆற தழுவி அணைத்துக் கொண்டு செல்கிறது. அல்லாஹுடைய தூதர் அந்த சமூகத்துக்கு கூறிய முதல் செய்தியை அப்துல்லாஹ் இப்னு சலாம் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய அன்சாரி சமூகத்தை காண்கிறார்கள். அந்த சமூக மக்களிடையே அல்லாஹுடைய தூதர் முதல் முறையாக அல்லாஹுடைய தூதர் கூறுகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ், மக்களே, அஃஷுஸ் ஸலாம், உங்களிடையே சலாமை பரவலாக்குங்கள். வஅத்தியுத் தஆம், பசித்தோருக்கு நீங்கள் உணவு அளியுங்கள். வஸல்லுன் நாஸ் நியாம், மக்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கும் போது எழுந்து அல்லாஹ்வை தொழுகுங்கள். ததுகுலூனல் ஜன்னத பிஸ்ஸலாம், நிம்மதியாக நீங்கள் சொர்க்கம் செல்வீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார். அல்லாஹுடைய தூதர் மதீனாவை வந்து அடைந்து அந்த மதீனாவுடைய அன்சாரி தோழர்களை கண்டவுடன் அல்லாஹுடைய தூதர் அந்த சமூகத்துக்கு கூறிய மிக முக்கியமான அறிவுரை, உங்களிடையே சலாமை பரவலாக்குங்கள், பசித்தோருக்கு நீங்கள் உணவளியுங்கள். மக்கள் எல்லாம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் போது எழுந்து அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து தொழுகை நிறைவேற்றுங்கள், நிம்மதியாக சொர்க்கம் செல்வீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அல்லாஹுடைய தூதர் முதல் அறிவியாக சொன்னார்கள், முதல் அறிவுரையாக கூறினார்கள், அஃஷுஸ் ஸலாம், உங்களுடைய சலாமை பரவலாக்குங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம்.
அதே போல சஹீஹ் புகாரில வரக்கூடிய செய்தி 12வது செய்தி, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸஅல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வினவப்பட்டது, ஐயு இஸ்லாம் ஹைர், இஸ்லாமில் மிகச் சிறந்தது எது என்று அல்லாஹ்வுடைய தூதர் வினவப்பட்டது. இஸ்லாம் எத்தனையோ ஒழுக்க மாண்புகள் நன்னெறிகள் அனைத்து நமக்கு கற்றுத்தருகிறது. இஸ்லாமில் சிறந்தது எது என்று அல்லாஹ்வுடைய தூதரிடம் வினவப்பட்டது. கால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பசித்தோருக்கு நீங்கள் உணவளிப்பது, நீங்கள் அறிந்தவருக்கும் அறியாதவருக்கு சலாம் சொல்வது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார். இஸ்லாமிய பண்புகளிலே மிகச் சிறந்த பண்பு, ஒரு முஸ்லிமிடத்தில் இருக்க வேண்டிய பண்புகளில் முதன்மையான பண்பு பசித்தோருக்கு நீங்கள் உணவளித்தல், அறிந்தவருக்கும் அறியாதவருக்கெல்லாம் நீங்கள் சலாம் சொல்லுதல் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். ஆனால் சலாம் நம்முடைய வழக்கில் எத்தகைய நிலையில் இருக்கிறது? நாம் சொல்லுகின்ற அந்த முகமது சலாம், நாம் யாருக்கு சலாம் சொல்கிறோம்? நாம் யாரோடு நட்பு கொண்டிருக்கிறோமோ அத்தகைய நெருங்கிய நண்பர்களுக்கும் நம்முடைய உறவினர்களுக்கும் முகம் தெரிந்த நபர்களுக்கும் நண்பர்களுக்கும் கூறுகிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சலாமை எப்படி கூறுகிறார்கள்? நீங்கள் அறிந்தவருக்கும் அறியாதவருக்கெல்லாம் சலாம் சொல்லுங்கள் என்று கூறுகிறார்கள். ஒரு முஸ்லிம் தன்னுடைய பிள்ளைக்கு கற்றுத் தருகின்ற முதன்மையான இஸ்லாமிய பண்பு சலாமுன் அலைக்கும். ஒரு சகோதரர்களை, வயதில் முதிர்ந்தவர்களை காணும் போது, மற்ற சகோதரர்களை காணும் போது கூறுகின்ற அழகான முகமது சலாமுன் அலைக்கும், அதுதான் முதன்மையானது. அதுதான் ஒரு முஸ்லிமிடத்தில் இருக்க வேண்டிய முதன்மையான பண்பாக இஸ்லாம் கூறுகிறது. ஆனால் அத்தகைய பண்பு நம்முடைய வழக்கத்தில் குறைந்து கொண்டு வருவதை பார்க்கிறோம். பள்ளி வாசலை நோக்கி சகோதரர்கள் வருகிறார்கள், யாரிடத்திலும் அந்த சலாம் என்கின்ற முகம்மதும் வார்த்தையும் மிக குறைவாக இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அதைத்தான் சொன்னார்கள், அன்சாரி தோழர்களே, அப்சுஸ்ஸலாம், உங்களிடையே சலாமை பரவலாக்குங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிட்டார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அதே போல சஹீஹ் புகாரில் வரக்கூடிய செய்தி 6231வது செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சலாம் சொல்லுகின்ற முறையை நமக்கு கற்றுத்தருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சிறியவர்கள் பெரியவர்களுக்கு சலாம் சொல்லுதல், வாகனத்தில் செல்லக்கூடியவர் நடந்து வருபவருக்கு சலாம் சொல்லுதல், நடந்து செல்கின்றவர் அமர்ந்திருப்பவருக்கு சலாம் சொல்லுதல், சிறு குழுவினர் பெரும் குழுவினருக்கு சலாம் சொல்லுதல் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சலாமை கற்றுத்தருகிறார்கள். நடந்து செல்லக்கூடிய வாகனத்தில் செல்லக்கூடியவர் நடந்து செல்வதற்கு சலாம் சொல்லுதல், நடந்து செல்லக்கூடியவர் அமர்ந்திருப்பவருக்கு சலாம் சொல்லுதல், சிறு குழுவினர் பெரும் குழுவினருக்கு சலாம் சொல்லுதல் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சலாம் சொல்லுகின்ற முறையும் நமக்கு கற்றுத்தருகிறார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய செய்தி 93வது செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நீங்கள் இறை நம்பிக்கை கொள்ளாத வரையில் சொர்க்கத்தில் நுழைய முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இஸ்லாம் அடிப்படையானது ஈமான் என்னும் இறை நம்பிக்கை, உள்ளம் சார்ந்த விஷயம். ஈமான் என்பது உள்ளம் சார்ந்தது, இஸ்லாம் என்பது அதனுடைய நடைமுறை செயல் வடிவம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் இறை நம்பிக்கை கொள்ளாத முறையில் சொர்க்கம் செல்ல முடியாது என்று கூறிவிட்டு, நீங்கள் ஒருவர் மற்ற ஒருவரை நேசிக்காத வரையில் முழுமையான இறை நம்பிக்கையாளராக ஆக முடியாது என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதரன் முஸ்லிம் தான் எதை விரும்புகிறாரோ அதவே தன்னுடைய சகோதரன் முஸ்லிமுக்கு விரும்ப வேண்டும் என்று கூறினார்கள். ஒருவர் தன்னுடைய சகோதரனுக்கு நன்மையும் நலவையும் நாட வேண்டும், நீங்கள் ஒருவர் மற்றவருக்கிடையே அன்பு பாராட்ட வேண்டும் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிட்டார்கள். அதில் மிக முக்கியமானது ஒன்று, நீங்கள் ஒருவர் மற்றொருவருக்கிடையே நேசிக்காத வரையில் நீங்கள் சொர்க்கத்தில் நுழைய முடியாது, உங்களுடைய ஈமான் இறை நம்பிக்கை முழுமை அடையாது என்று கூறினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மேலும் சொன்னார்கள், ஒன்றை நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? அதை நீங்கள் செயல்படுத்தினால் உங்களிடையே நீங்கள் நேசத்தை பரவலாக்கலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களிடையே சலாமை பரவலாக்குங்கள் என்று சொன்னார்கள். ஒரு முஸ்லிம் தன் சகோதரன் முஸ்லிம் நேசிப்பதற்கு மிக முக்கிய காரணியாக அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொன்னார்கள்? உங்களிடையே சலாமை பரவலாக்குங்கள். அதுதான் இறை நம்பிக்கையின் அடையாளம். அதன் மூலம் தான் ஒருவர் மற்றொருவரை நேசிக்க முடியும் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் முதன்மையாக ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதரனுக்கு செய்ய வேண்டிய கடமையாக முதல் அறிவித்தார்கள், உங்களிடையே சலாமை பரவலாக்குங்கள் என்று கூறினார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் வேதக்காரர்களான யூதர்களும் கிறிஸ்தவர்களும் வாழ்ந்தார்கள். அந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும் தங்களிடையே முகமன் கூறுவதையும் கண்டார்கள். ஆனால் முஸ்லிம்களுடைய முகமனை கண்டு அவர்கள் பொறாமை கொண்டார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். யூதர்கள், ஒரு முஸ்லிம்
தன்னுடைய சகோதரனை காணும் போது கூறுகின்ற சலாமுன் அலைக்கும் என்ற அழகான அந்த முகமனை கண்டு யூதர்களிடையே பொறாமை ஏற்பட்டது என்று அல்லாஹுடைய தூதருடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். இப்படி இஸ்லாம் அழகான நமக்கு முகமனை கற்றுத்தருகிறது. இது ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதரனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். இரண்டாவதாக அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், ஐயாதத்தில் மரீல், நோயாளியின் உடல் நலம் விசாரிப்பது என்றார்கள். ஒரு சகோதர முஸ்லிம் உடல் நலம் குன்றி காணும் போது அவரை கண்டு அவருடைய நோயை விசாரிப்பது ஒரு முஸ்லிமுடைய பண்பாக இஸ்லாம் கூறுகிறது. அல்லாஹுடைய தூதர் அதை நமக்கு வலியுறுத்தி கூறுகிறார்கள். சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய செய்தி 5017வது செய்தி, சௌபான் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், நோயாளியை நலம் விசாரிப்பவர் திரும்பும் வரை ஃபீ மஹரஃபத்தில் ஜன்னா, சொர்க்கத்தினுடைய கனிகளை அவர் பறித்து கொண்டிருக்கிறார் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார். உடல் நலம் குன்றி காணுகின்ற ஒரு முஸ்லிமை கண்டு அவருடைய உடல் நலம் விசாரிப்பது சொர்க்கத்தினுடைய கனிகளை அவர் பறித்துக் கொண்டிருக்கிறார். இஸ்லாம் கூறுகின்ற அழகான நற்செயலாக இந்த மார்க்கம் கூறுகிறது. அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள், ஒரு நோயாளியை காணும் போது நல்ல வார்த்தையை கொண்டு அவரை ஆசுவாசப்படுத்துவது. அல்லாஹுடைய தூதர் பிரார்த்தனை கற்றுத் தருகிறார்கள், லா பஅஸ தஹூரன் இன்ஷா அல்லாஹ், கவலை அடையாதீர்கள், அல்லாஹ் நாடினால் விரைவில் நிவாரணம் பெறலாம், நீங்கள் குணம் அடைவீர்கள் என்று நல்ல வார்த்தையை கூறுங்கள், பிரார்த்தனை புரியுங்கள் என்றெல்லாம் அல்லாஹுடைய தூதர் கூறினார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். இயந்திரமயமாக்கப்பட்ட அந்த வாழ்க்கை சூழலில் ஒரு முஸ்லிம் இடத்தில் இருக்க வேண்டிய இந்த நற்பண்பெல்லாம் வழக்கத்தில் விட்டு ஒளிந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹுடைய தூதர் இதை நமக்கு கட்டளையிடுகிறார்கள். ஒரு முஸ்லிம் இடத்தில் இருக்க வேண்டிய நற்பண்புகளில் முதன்மையானது அந்த சலாம் என்கின்ற முகமன் கூறுவது, தன்னுடைய சகோதர முஸ்லிம் உடல் நலம் குன்றி காணும் போது அவனை சந்தித்து உடல் நலம் விசாரிப்பதும், நல்ல வார்த்தைகளை கூறுவதும், ஆசுவாசப்படுத்துவதும், அவனுக்காக பிரார்த்தனை கூறுவதும், இதெல்லாம் ஒரு முஸ்லிமின் கடமை என்று இஸ்லாம் நமக்கு தெளிவுபடுத்துவதை நான் பார்க்கிறோம். மூன்றாவதாக அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், இத்திபா ஜனாயிஸ், ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வது என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். இஸ்லாம் இது நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது. ஜனாசாவை சுமந்து செல்வதும் அடக்கம் செய்வதும் ஆண்கள் மீது கடமை. ஜனாசா தொழுகை என்பது ஆண் பெண் இருபாலருக்கும் மார்க்கம் வலியுறுத்தி கூறுவதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹுடைய தூதர் இதை நமக்கு வலியுறுத்தி கூறுகிறார்கள். சஹீஹ் புகாரில் வரக்கூடிய செய்தி 47வது செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், உறுதியான இறை நம்பிக்கையுடன் அல்லாஹ் வழங்குகின்ற நன்மையையும் நற்கூலியும் எதிர்பார்த்து யார் ஒரு முஸ்லீம் தன்னுடைய சகோதர முஸ்லிமுடைய ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்று ஜனாசாவில் கலந்து கொண்டு அந்த ஜனாசாவுக்கு தொழுகை நடத்தப்பட்டு அதை அடக்கம் செய்யப்படும் வரை யார் உடன் இருக்கிறாரோ, அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், நிச்சயமாக நன்மையில் 2 குவியல்களை பெற்று அவர் திரும்பி செல்கிறார் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார். ஒரு முஸ்லிமுடைய ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வது, அந்த ஜனாசாவுக்காக இறுதியாக அந்த தொழுகையில் கலந்து கொண்டு அந்த ஜனாசாவை அடக்கம் செய்யப்படுவரை உடன் இருக்கிறவருக்கு அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார், 2 குவியல்களுடைய நன்மைகள் வழங்கப்படுகிறது என்று கூறிவிட்டு அல்லாஹுடைய தூதர் மேலும் சொன்னார்கள், குல்லு கீராத்தின் மிஸ்லு உஹத், ஒவ்வொரு குவியலும் உஹது மலையளவு போன்றது என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார். அல்லாஹ்விடத்தில் வழங்கப்படுகின்ற நன்மையின் நற்கூலியம் அபரிதமானது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், மிக பெரும் நன்மை என்றார் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள் என்ற செய்தியெல்லாம் நான் பார்த்தேன். அப்ப இந்த ஒரு முஸ்லிமுடைய ஜனாசாவுடைய தலையில் கலந்து கொள்வது மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது. அதே போல அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், ஜனாசாவை மட்டும் தொழுது விட்டு அதை அடக்கம் செய்யும் முன் திரும்பி செல்வதற்கு ஒரு கீரத், ஒரு குவியல் நன்மை வழங்கப்படுகிறது என்றும் அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார். இப்படி ஒரு சகோதரனுடைய முஸ்லிமுடைய ஜனாசாவில் பிற முஸ்லிம்கள் கலந்து கொள்வதும் அது அடக்கம் செய்யப்படும் வரை உடன் இருப்பதும் அவருக்கு செய்ய வேண்டிய கடமையாக இஸ்லாம் நமக்கு கூறுகிறது. அதே போல ஜனாசா தொழுகை என்பது ஒரு முஸ்லிமுக்கு இறுதியாக செய்கின்ற பிரார்த்தனை. அந்த பிரார்த்தனையில் கலந்து கொள்வது மிக அவசியம். அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள், சஹீஹ் முஸ்லிம் 1730வது செய்தி, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஒரு முஸ்லிம் இறந்தவுடன் அல்லாஹுக்கு எதையும் இணை கற்பிக்காத 40 முஸ்லிம்கள் அந்த ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டு அவருக்காக பிரார்த்தனை புரிந்தால் அல்லாஹ் அவருடைய பிரார்த்தனை ஏற்காமல், பரிந்துரையை ஏற்காமல் இருப்பதில்லை என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள்.
ஒரு முஸ்லிம் சகோதரன் மரணித்தவுடன் அல்லாஹுக்கு எதையும் இணை கற்பிக்காத ஒரு முஸ்லிம் சகோதரர் இறந்தவுடன் அல்லாஹுக்கு எதையும் இணை கற்பிக்காத இந்த அல்லாஹ் கூறுகின்ற அந்த தூய தௌஹீத் கொள்கை ஏற்று யார் வாழ்கிறார்களோ அத்தகைய 40 முஸ்லிம்கள் அவருடைய ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டு அவருக்கு பரிந்துரை செய்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய பரிந்துரையை ஏற்காமல் இருப்பதில்லை என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். மிக முக்கியமான விஷயமா அல்லாஹுடைய தூதர் வலியுறுத்தி கூறுகிறார். அதே போல இணை கற்பிப்போருக்கு எந்த ஒரு ஜனாசாவும் தொழுகையும் கிடையாது, அவர்களுக்கு பாவ மன்னிப்பும் தேடுதல் கூடாது என்பதை மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் நேரடியாகவே நமக்கு அறிவுரை கூறுகிறான் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். 4வதாக அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் இஜாபத்து தாவா, விருந்து அழைப்பை ஏற்றுக்கொள்வது என்று கூறுகிறார்கள். ஒரு முஸ்லிம் சகோதரர் முஸ்லிம் விருந்துக்கு அழைக்கும் போது அந்த விருந்தை அலட்சியம் செய்யாமலும் அதை மறுதளிக்காமலும் அந்த விருந்து ஏற்று செல்ல வேண்டும் என்று மார்க்கம் குறிப்பிடுகிறது. அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். சஹீஹ் முஸ்லிம் 2809 செய்தி, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது. உங்களில் ஒருவர் தன்னுடைய சகோதரர் விருந்துக்கு அழைத்தால் அந்த விருந்தை ஏற்று செல்லட்டும், அது வலிமா மன விருந்தானாலும் சரியா மற்ற விருந்தானாலும் சரியா என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார். சகோதரர் முஸ்லிம் விருந்து அழைக்கும் போது அதை மறுதளிக்க கூடாது, அதை அலட்சியம் செய்யக்கூடாது என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அதே போல எத்தகைய விருந்துகளில் நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை மார்க்கம் தெளிவாக வரையறை செய்கிறது. எத்தகைய விருந்துகளில் கலந்து கொள்ள வேண்டும், எத்தகைய விருந்துகளில் நாம் கலந்து கொள்ளக்கூடாது. மார்க்கம் தடை செய்த மார்க்கத்துக்கு முரணான விருந்துகளில் ஒரு முஸ்லிம் கலந்து கொள்ளக்கூடாது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவுபடுத்துகிறார். பொதுவாக வரதட்சணை திருமணங்கள், மார்க்கத்துக்கு முரணான பொருளாதாரத்தை செலவு செய்த ஆடம்பர திருமகள் தன்னுடைய பொருளாதாரத்தையும் தன்னுடைய பகட்டையும் வெளிப்படுத்துவதற்காக மக்கள் மத்தியில் நிகழ்த்தப்படுகின்ற பொருளாதாரத்தை மக்கள் பார்ப்பதற்காக பல லட்சங்கள் செலவு செய்து நடத்தப்படுகின்ற ஆடம்பர திருமணங்கள், இதுபோல திருமணங்கள் எல்லாம் ஒரு முஸ்லீம் கலந்து கொள்ளக்கூடாது என்பது இஸ்லாம் நமக்கு தெளிவான அறிவுரையாக கூறுகிறது. திருமணத்தை பொறுத்தவரை திருமணம் என்றாலே நபி வழிமுறையில் மிக எளிமையானது. அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய திருமணத்தை மிக எளிமையாக்கினார்கள். அத்தகைய எளிமையான திருமணத்தை தான் அல்லாஹுடைய அருள் வளம், அந்த பரக்கத்து இருக்கிறது என்றெல்லாம் அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அதுதான் தன்னுடைய வழிமுறை என்று கூறினார்கள். இஸ்லாம் அதைத்தான் நமக்கு வலியுறுத்தி கூறுகிறது. ஆனால் பொதுவாக வரதட்சணை திருமணம் என்பது சமூக தீமை. இந்த சமூகத்தை அழித்து ஒழிக்கின்ற ஒரு மிக கொடிய நோய். இஸ்லாம் அதை கடுமையாக எதிர்க்கிறது. அல்லாஹுடைய தூதருடைய இந்த இஸ்லாமுடைய மார்க்கத்தில் அத்தகைய நடைமுறையே இல்லை என்பதை இஸ்லாம் தெளிவுபடுத்துகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆண்களுக்கு இடுகின்ற கட்டளைகளே மிக முக்கியமான கட்டளை. பெண்களுக்கு அவர்களுடைய மனக்கொடைகளை கொடுத்து நீங்கள் மனம் முடியுங்கள் என்ற கட்டளை தான் மிக முக்கியமான கட்டளை. அத்தகைய கட்டளைக்கு மாறு செய்யும் விதமாக நடைபெறுகின்ற விருந்துகளிலும் திருமணங்களிலும் ஒரு முஸ்லீம் கலந்து கொள்ளக்கூடாது என்பதை மார்க்கம் தெளிவுபடுத்துகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் இதை பற்றி குறிப்பிடுகிறான். சூரத் நிசாவில் வருகின்ற செய்தி 140 அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், இதா சமியத்தும் ஆயாத்தில்லாஹி உக்ஃபுர் பிஹா வ இஸ்தஹ்ஜு பிஹா, அல்லாஹுடைய வசனங்கள் மறுக்கப்படுவதையும் கேலி செய்யப்படுவதையும் நீங்கள் கண்டால் நீங்கள் செவியுற்றார், ஃபலா தக்அது மஅஹும் ஹத்தா யகூலு, அதுவல்லாத வேறு விஷயங்களில் அவர்கள் ஈடுபடும் வரை அவர்களோடு நீங்கள் அமராதீர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். அல்லாஹுடைய வசனங்கள் மறுக்கப்படுவது, அல்லாஹுடைய வசனங்கள் கேலி செய்யப்படுவது, இத்தகைய சபைகளில் அவர்கள் வேறு செயல்களில் ஈடுபடாதவரை நீங்கள் அமராதீர்கள் என்று கூறிவிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான், இன்னக்கும் இதன் மிஸ்லகும், அப்படி செய்தால் நீங்களும் அவர்களை போன்றவர்கள் தான் என்று கூறிவிட்டு இறுதியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், தன்னை மறுக்கும் காஃபிர்களையும் நயவஞ்சகர்களையும் நரகத்தில் தான் ஒன்று சேர்ப்பேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறார். அல்லாஹுடைய வசனங்கள் மறுக்கப்படுவது, அல்லாஹுடைய வசனங்கள் கேலி செய்யப்படக்கூடிய சபைகளில் ஒரு முஸ்லிம் கலந்து கொள்ளக்கூடாது. அத்தகைய சபைகளில் கலந்து கொள்வது நம்மளும் அவர்களை போன்றதான். இறுதியில் நரகத்தில் அனைவரையும் நான் ஒன்று சேர்ப்பேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிப்பதை நான் பார்க்கிறோம். இப்படி மார்க்கத்துக்கு முரணான திருமணங்கள் விருந்துகளில் ஒரு முஸ்லிம் கலந்து கொள்ளக்கூடாது என்றெல்லாம் அல்லாஹுடைய தூதரும் இஸ்லாமும் நமக்கு தெளிவான அறிவுரையாக கூறுகிறது. இந்த 5 காரியங்கள் ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதரனுக்கு செய்ய வேண்டிய கடமையாக கூறுகிறது. அதில் விருந்து அழைப்பை ஏற்று செல்வது என்பது மிக முக்கியமானது. அத்தகைய காரியங்கள் ஏற்று வாழக்கூடிய நன் முஸ்லிம்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்குவான் என்று கூறினாக முதல் உரையை நிறைவு செய்கிறோம்.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஒரு முஸ்லிமின் கடமையாக அல்லாஹுடைய தூதர் 5 கடமைகளை நமக்கு வலியுறுத்தி கூறுகிறார். சலாமுக்கு பதில் அளிப்பது, நோயாளியின் உடல் நலம் விசாரிப்பது, ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்வது, விருந்தழைப்பை ஏற்றுக்கொள்வது, தும்மினால் மறுமொழி கூறுவது என்று அல்லாஹுடைய தூதர் 5 காரியங்கள் ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதரனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார். அதில் விருந்து அழைப்பை பற்றி அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடும் போது, மார்க்கத்துக்கு முரணான விருந்து அழைப்பில் ஒரு முஸ்லிம் கலந்து கொள்ளக்கூடாது என்பதை இஸ்லாம் தெளிவுபடுத்துகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் தெளிவுபடுத்துகிறார். அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகின்ற செய்தி விருந்தை குறித்து சஹீஹ் புகாரில் வரக்கூடிய செய்தி 5177வது செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஏழைகள் புறக்கணிக்கப்பட்டு செல்வந்தர்கள் மற்றும் அழைக்கப்படுகின்ற விருந்து உணவுகளிலே தீய உணவு என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார். ஒரு திருமண விருந்து, ஒரு நிகழ்ச்சியின் போது செல்வந்தர்கள் மற்றும் அழைக்கப்பட்டு ஏழைகள் புறக்கணிக்கப்படுவது, அத்தகைய உணவுதான் தீய உணவு என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார். ஒரு பகுதியில் வசிக்கக்கூடிய மனிதர்கள் அனைத்து தரப்பினரும் வசிப்பார்கள். அதில் செல்வந்தர்கள் மற்றும் அழைக்கப்பட்டு ஏழைகள் புறக்கணிக்கப்படுவது, மார்க்கம் தடை செய்வது என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல 5வதாக அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள், தும்மினால் மறுமொழி கூறுவது என்று கூறினார். ஒரு சகோதரர் முஸ்லிம் தும்மும் போது அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறினால் யர்ஹமுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உனக்கு அருள் புரிவானாக என்று கூறுவது மிக முக்கியமான கடமையாக இஸ்லாம் கூறுகிறது. அல்லாஹுடைய தூதர் நமக்கு வலியுறுத்துகிறார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய செய்தி 1865வது செய்தி, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் தொடர்பாக வருகின்ற செய்தி. ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் மக்களிடையே கேட்டார்கள், இன்றைய தினம் உங்களிடையே நோன்பு நோற்றது யார் என்று கேட்டார்கள். மக்களில் அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதரே, இன்றைய தினம் நான் நோன்பு நோற்றேன் என்றார். மீண்டும் அல்லாஹுடைய தூதர் மக்களிடையே கேட்டார்கள், இன்றைய தினம் ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்றது யார் என்று கேட்டார்கள். மீண்டும் மக்களிடையே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மீண்டும் சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதரே, இன்றைய தினம் நான் ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்றேன் என்று கூறினார்கள். அல்லாஹுடைய தூதர் மீண்டும் கேட்டார்கள், இன்றைய தினம் ஏழைக்கு உணவளித்தது யார் என்று கேட்டார்கள். மக்களிடையே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீண்டும் சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதரே, நான் இன்று ஏழைக்கு உணவளித்தேன் என்றார்கள். மீண்டும் அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள், இன்றைய தினம் நோயாளியின் உடல் நலம் விசாரித்தது யார் என்று கேட்டார்கள். மக்களிடையே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் மீண்டும் சொன்னார்கள், நான் இன்றைய தினம் ஒரு நோயாளியை கண்டு உடல் நலம் விசாரித்தேன் என்றார்கள். அல்லாஹுடைய தூதர் செவியுற்ற பின் அந்த மக்களிடையே சொன்னார்கள், இத்தகைய நற்செயல் இவை அனைத்து ஒன்றாக யாரிடம் அமைகிறதோ நிச்சயம் அவர் சொர்க்கத்தில் நுழையாமல் இருப்பதில்லை என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார். ஒரு முஸ்லிமிடம் இத்தகைய நற்செயல்கள் யாரிடம் ஒன்றாக அமையப்படுகிறதோ நிச்சயம் சொர்க்கம் செல்வார் என்று அல்லாஹுடைய தூதர் கூறுகிறார்கள் என்ற செய்தி நான் பார்த்தேன். இத்தகைய 5 காரணிகளும் மிக முக்கியமானது. ஒரு முஸ்லிமிடத்தில் இருக்க வேண்டிய பண்பு இது. ஒரு முஸ்லிமுடைய பாவங்களை மன்னிப்பதற்கும் சொர்க்கம் செல்வதற்கும் அடிப்படை காரணியாகவும் இஸ்லாம் கூறுகிறது. இதை ஏற்று வாழக்கூடிய நல் முஸ்லிம்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்குவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.